வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் உங்களை லைவாக காட்ட போகிறேன் வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஆப்ஷன் நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஆப்ஷனில் கரெக்ட் டைமில் நமக்கு என்ட்ரி எக்ஸிட் எப்படி பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி லைவ் உங்களுக்கு ஒரு டெமோ கிளாஸ் அட்டென்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பாருங்கள். என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்க காலர் வாட்ஸ்அப் சேம் நம்பர் தான். இது வந்து சென்சஸ்ன்ற ஆப்ஷன் தான் இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கு. இது சென்சஸ்ன்ற 78,100 புட் ஆப்ஷன் சார்ட் தான். இங்கே பாருங்கள், நமக்கு சாஃப்ட்வேர்க்குள்ளே இந்த மாதிரி செப்பரேட் ஆப்ஷன் சார்ட் கூட கொடுத்துருக்கு. அப்போ இந்த சார்ட்டுக்குள்ளே ஏதி கார்டு தருகிறோம், சாஃப்ட்வேர் கார்டு தரும் எந்த ரேட்டில் நம்மளை பை பண்ணலாம், எந்த ரேட்டில் எக்ஸிட் பண்ணலாம். தட் மீன்ஸ் என்ட்ரி பாயிண்ட்டு, டார்கெட் அண்டு ஸ்டாப் லாஸ் எல்லாமே அந்த சார்ட்டுக்குள்ளே வந்துடும். ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸி தான். இங்கே பாருங்கள், இதுதான் க்ரீன் அப்பாகிறது பை சிக்னல். பைசிக்கிள் கிடக்கிற சேம் டைமில் இந்த மாதிரி அலர்ட் மெசேஜ் வந்துடும். அந்த அலர்ட் மெசேஜுக்குள்ளே ஏதி கார்டு தரும் என்ட்ரி ரேட்டு சேம் இங்கே கூட டிஸ்பிளே இருக்குது. 498.25 நமக்கு அந்த என்ட்ரி வந்துடுச்சு. அந்த என்ட்ரி கிடைச்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் ரெண்டு கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஒரு பைசைக்கிள் கிடச்சிருந்தாலும் அந்த ஏரோக்கு வந்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள், கீழே இந்த மாதிரி ப்ரைஸ் பைசோன் தான் எழுதி காட்டுறான். அதுதான் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், அந்த ஏரோக்கு கீழே ஒரு பார் கூட இருக்குது. அதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் பார். அந்த பார் கூட க்ரீன் கலரில் காட்டணும். இப்போ நமக்கு ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு பார் கீழே ஃபார்ம் ஆகிடும். இப்போ சிக்னல் கிடக்கிற டைமில் கீழே அந்த ஒற்றை பார் மட்டும்தான் இருக்குது. அந்த பார் க்ரீனாக இருந்தாலும் நமக்கு என்ட்ரி பண்ணலாம். இன்கேஸ் அந்த க்ரீனை அந்த சிக்னல் வந்ததுக்கப்புறம் அந்த கீழே க்ரீன் இல்லை, ஒரு 1 or 2 கேண்டிலுக்கு அப்புறம் நமக்கு க்ரீன் கிடச்சாலும் நோ ப்ராப்ளம் என்ட்ரி பண்ணலாம். அதர்வைஸ் இங்கே பாருங்கள், இந்த பை கிடச்சதே வந்து ரெட் ஸ்டார், அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். அந்த ரெட் ஸ்டார்னே பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த என்ட்ரிஸ்னு கீழே பார் இல்லைன்னு பரவாயில்ல. ப்ரைஸ் ஆன் மட்டும் பார்க்குங்க. ப்ரைஸ் பைஸ் ஆன் இருந்தாலும் உங்களுக்கு தைரியமாக என்ட்ரி பண்ணலாம். என்ட்ரி பாயிண்ட் நீங்கள் கார்டு தரேன். கீழே பாருங்கள், கீழே 548, 587, 627 இந்த மாதிரி டார்கெட் லெவல்ஸ் கூட வந்துடும். ஒரு ஈஸி டு லேர்ன் ஸ்ட்ராட்டஜி. இது நம்ம உங்களுக்கு ஒரு லைவ் கிளாஸ் சொல்லித்தரும். அதுக்குள்ளே நம்மளை எப்படி யூஸ் பண்ணலாம், அதாவது அந்த சென்சஸ் சார்ட்டுக்குள்ளே சார்ட் பார்த்ததுக்கப்புறம் கோல் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எந்த ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்திருந்தாலும் நம்ம சொல்லித்தரும் எப்படி அந்த ஸ்ட்ரைக் செலெக்ஷன் பண்ணலாம், கோல் ஆர் புட் ஆப்ஷன் எப்படி செலக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம ஃபுல் கிளாஸ் இங்கேருந்து சொல்லித்தரும். இப்போ நீங்கள் ரிஃப்ரெஷராக இருந்தாலும் ரொம்ப ஈஸி ஆகிடுது, லேர்ன் பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணி ஃப்ரீ கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ.